திங்க் நான் நினைக்கிறேன் அந்த இரும்பு கம்பி. சார் அந்த இரும்பு கம்பிய மூண்டா விட்டு ஆ மூண்டு துண்டா விட்டு. ஓகே 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 ரைட். அப்புறம் கேள்வி எழுதி கொள்ளுங்க. இப்போ இனி வர்ற கேள்விகள் வந்து கவனமாக விளங்கி கொள்ளுங்க. ஏன்னா இதே மாதிரி கேள்வி தான் எங்களுக்கு வந்து ஓலோவல் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பி பார்ட்டில் ஃபர்ஸ்ட், அதாவது முதலாவது கேள்வியாக வர்ற கேள்வி. ரைட். இதே மாதிரி கொஞ்சம் இதே மாதிரி மாடலில் வர்ற கேள்விகள் தான் வரும். ரைட், எழுதி கொள்ளுங்க. ராஜன் தனது தந்தையிடமிருந்து ராஜன் தனது தந்தையிடமிருந்து பெற்ற பணத்தில் ராஜன் தனது தந்தையிடமிருந்து பெற்ற பணத்தில் மூன்றின் மேல் இரண்டு பங்கை மூன்றின் மேல் இரண்டு பங்கை மூன்றின் மேல் இரண்டு பங்கை மூன்றின் மேல் இரண்டு பங்கை புத்தகங்கள் வாங்குவதற்கும் புத்தகங்கள் வாங்குவதற்கும் மூன்றின் மேல் இரண்டு பங்கை புத்தகங்கள் வாங்குவதற்கும் மீதியில் 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 நான்கின் மேல் ஒரு பங்கை மீதியில் நான்கின் மேல் ஒரு பங்கை போக்குவரத்துக்கும் செலவிட்டார். போக்குவரத்துக்கும் செலவிட்டார். போக்குவரத்துக்கும் செலவிட்டார். போக்குவரத்துக்கும் செலவிட்டார். அதன் பின்னர் அவனிடம் ரூபா 500 எஞ்சியிருந்தது. அதன் பின்னர் ரூபா அதன் பின்னர் அவனிடம் ரூபா 500 எஞ்சியிருந்தது. அதன் பின்னர் அவனிடம் ரூபா 500 எஞ்சியிருந்தது. அதன் பின்னர் அவனிடம் ரூபா 500 எஞ்சியிருந்தது. முதலாவது, புத்தகங்களை வாங்கிய பின்னர் ராஜனிடம் தந்தை கொடுத்த பணத்தில் என்ன பின்னம் எஞ்சியிருந்தது? புத்தகங்களை வாங்கிய பின்னர் புத்தகங்களை வாங்கிய பின்னர் புத்தகங்களை வாங்கிய பின்னர் புத்தகங்களை வாங்கிய பின்னர் ராஜனிடம் தந்தை கொடுத்த பணத்தில் என்ன பின்னம் எஞ்சியிருந்தது? ராஜனிடம் தந்தை கொடுத்த பணத்தில் என்ன பின்னம் எஞ்சியிருந்தது? இரண்டாவது கேள்வி, தந்தை கொடுத்த பணத்தில் என்ன பின்னம் போக்குவரத்து செலவுக்காக செலவிடப்பட்டது? தந்தை கொடுத்த பணத்தில் என்ன பின்னம் போக்குவரத்து செலவுக்காக செலவிடப்பட்டது? தந்தை கொடுத்ததில் என்ன பின்னம் போக்குவரத்து செலவுக்காக செலவிடப்பட்டது? மூன்றாவது கேள்வி, தந்தையிடம் இருந்து கிடைத்த பணத்தை காண்க. தந்தையிடம் இருந்து கிடைத்த பணத்தை காண்க. செய்யுங்க பாப்போம். ஓகே, இப்போ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து புத்தகத்துக்கு வாங்குறதுக்காக செலவிடப்பட்டது? மூன்றின் மேல் ரெண்டு. ரைட். அப்ப மூன்றின் மேல் ரெண்டுண்டா அப்ப எஞ்சிய எஞ்சிய பணம் என்னவா இருக்கு? மீதி பணம் பின்னம் புத்தகங்கள் வாங்கிய பின்னர் எஞ்சிய பின்னம். அதாவது வந்து இப்ப முதல்ல வந்து புத்தகங்கள் வாங்கிய பின்னர் ஆயிரம் தந்தை கொடுத்த பணத்தில் என்ன பின்னம் எஞ்சி இருந்ததுன்னு கேட்டிருக்கு. இப்ப முதலாவது வந்து நாங்க எழுத வேண்டியது வந்து புத்தகங்களை வாங்குவதற்கு செலவிட்ட பின்னம். இப்ப புத்தகங்களை வாங்குவதற்கு
செலவிட்ட பின்னம் எவ்வளவு? 3/2. ஆகவே 2. எஞ்சிய பின்னம் எவ்வளவு? எஞ்சிய பின்னம் முழு பின்னம் என்ன மூன்றின் மேல் சொன்னா? 3. ஒன்றுன்னு சொல்லலாம், அல்லது 3/3 சொல்லலாம். அது இப்போ நாங்கள் இங்கே கீழே 3 இருக்கிறதால நாங்கள் 3/3 போடலாம். இப்போ கீழே 5 இருந்துச்சுன்னா 5/5 போடலாம். 3/3 இருந்து 3/2 நாங்கள் கழிச்சு கொள்ளையிடும். அப்போ கழிச்சு கொண்டோம்னா எங்களுக்கு வேற 3/1. இப்போ அடுத்தது என்ன சொல்றாங்க? இந்த எஞ்சிய பின்னத்தில் 1/4 பங்கு போக்குவரத்துக்கு செலவிட்டான், அப்படித்தானே? ஆம் சார். ஓ, அப்போ போக்குவரத்துக்கு செலவிட்ட பின்னம் அப்போ என்னென்ன செய்யணும்? போக்குவரத்துக்கு செலவிட்ட பின்னம் எப்படி வரும்? போக்குவரத்துக்கு செலவிட்ட பின்னம் என்ன? அப்படி என்ன செய்யறது இதுல? கோமாசிக்கான். எதுக்கும் எதுக்கும் 3/2க்கும் 4/1. 3/2. இங்க பாருங்க. த்ரீக்கும் போக்கும். இல்ல, அதாவது வந்து நான் சொல்றேன்டா, இங்க பாருங்க. இப்ப எங்களுக்கு வந்து சொல்லியிருக்க என்னது? இங்க வந்து இப்ப தந்தை கொடுத்த பணத்தில் என்ன பின்ன போக்குவரத்து செலவுக்காக செலவிடப்பட்டதான கேள்வி. எங்களுக்கு முன்னுக்கு தரவுல எங்க என்ன தந்திருந்தது? 3/2 புத்தகங்கள் வாங்குவதற்கும் மீதியில் 4/1 போக்குவரத்துக்கும் செலவிட்டான். அப்ப மீதி என்றது எது? 3/1. ஓ, 3/1. அதுல எவ்வளவு செலவிட்டிருக்கான்? 4/1. ஓ, அப்ப என்ன செய்யணும்? 3/1 இருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, இல் அல்லது இன் என்று வந்துச்சுன்னா என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன்? பெருக்கோணம். பெருக்கல். பெருக்கணும். அப்ப என்ன இங்க மென்ஷன் பண்ணியிருக்கு? இங்க எஞ்சிய பின்னத்தில் இல் எவ்வளவுல போக்குவரத்துக்கு செலவிட்டிருக்கிறா? 4/1. 4/1. அப்ப இது எவ்வளவு வரப்போகுது? 12/12. 12/1. 12/1. இதுலதான் நீங்க கவனமா இருக்கணும். இந்த இடம் தான் பிழைக்கக்கூடிய இடம். ரைட். அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க என்ன செய்யணும்னா கணக்கா நீங்க பார்த்துக்கொள்ளணும். இது வந்து 1/3 4/1. 1/3 இன் 4/1 சொல்லியிருக்கு. ஸோ அதனால வந்து நாங்கள் இதை பார்த்துக்கொள்ளணும். இது வந்து எங்களுக்கு பெருக்கல்னு பார்த்துக்கொள்ளணும். ரைட். அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஞ்சிய பின்னம் இது, எஞ்சிய பின்னத்தில் போக்குவரத்துக்காக செலவிட்டது இது. இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கு? தந்தை கொடுத்த பணம். தந்தை கொடுத்த பணம் போக்குவரத்துக்காக செலவிட்டப்பட்ட தந்தை கொடுத்த பணத்தில் என்ன பின்னம் போக்குவரத்துக்காக செலவிடப்பட்டது? 2வது கேள்வி. அது சரி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தந்தை கொடுத்த பணம் கேட்டிருக்கு. ஆனா இப்ப எங்களுக்கு மேல தரவு தந்திருக்கு என்னது? அதன் பின்னர் அவனிடம் 500 ரூபாய் எஞ்சி இருந்தது. ஏண்டா இப்ப என்னது? எஞ்சிய பணம் இவ்வளவு. ரைட். அதுல போக்குவரத்துக்காக செலவிட்டது இவ்வளவு. அப்ப 500ன்றது என்னது? எந்த பின்னத்துல இருந்து எந்த பணத்தை கழிச்சு 500 வரும்? எந்த பின்னத்துல இருந்து எந்த பின்னம்? நீங்க பாருங்க, வடிவா பாருங்க. ஆரம்பத்துல புத்தகம் வாங்குறதுக்கு 3/2 பின்னத்தை வந்து செலவிடுறாங்க. அப்ப எஞ்சிய பின்னம் 3/1. ரைட். இப்ப எங்கள்ட்ட இருக்குது 3/1. இப்ப எஞ்சிய பின்னம் வந்து 1 2 3/1. இந்த 3/1 போக்குவரத்துக்கு எவ்வளவு செலவிடுறானா? இப்ப 3/1 4/1 போக்குவரத்துக்காக செலவிட்டா எவ்வளவு பின்னம் போக்குவரத்துக்காக செலவிடப்பட்டிருக்கு? 1. 12/1. அப்ப இதை நாங்க என்ன செய்யறோம்? 12 பிரிச்சு இந்த இந்த மூணு இது 3 பிரிச்ச இந்த இதே கேக் துண்டை இப்ப 12 பிரிக்க போகுது. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 சம பகுதிகளா பிரிச்சுட்டோம். இப்ப 12ல ஒரு பங்கு வந்து எங்களுக்கு என்னது? போக்குவரத்து. சாரி, இந்த மாதிரி இல்ல. இப்ப 3 பங்கு இருக்கு தானே? 3 பங்குல எவ்வளவு பங்கு இப்ப எஞ்சி இருக்கு? ஒரு பங்கு. ஒரு ஓமா இல்லையா? பங்கு. இதுல இருந்து பாருங்க, 3 பங்குல ஒரு பங்கு எஞ்சி இருக்கு. இந்த ஒரு பங்கின் 12ல ஒரு பங்கு தான் மென்ஷன் பண்ணிருக்கு.
அப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பங்கு இப்படி இருக்குன்னு இப்ப இதுக்குள்ள இருக்கிற இந்த ஒரு பங்கு 12ஆ பிரிக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ரைட். அப்ப இந்த அதாவது வந்து இது வந்து முழு பங்குண்டா ரைட், இது 3 பங்குண்டா அந்த 3 பங்குல ஒரு பங்கு இங்க பாருங்க இந்த இவ்வளவு ஒரு பங்கு இப்ப நாங்க 12ஆ பிரிக்க போறோம். ஏன் 12ல ஒரு பங்கு தான் நாங்க செலவழிச்சிருக்கோம். ரைட். இப்ப இந்த 3 பங்குல ஒரு பங்கு இருக்குதானே இவ்வளவு இவ்வளவுல 12ன் மேல் ஒரு பங்கு வந்து நாங்க செலவழிச்சிட்டோம். அப்ப எவ்வளவு மிச்சம் இருக்கும்? இந்த மொத்தம் 12 மேல் 11. 12 மேல் 11. ஆனா அது நாங்க எப்படி இதுல சொல்லலாம்? இங்க பாருங்க இப்ப இதுல வந்து மொத்தம் எவ்வளவு இருக்கு? அதாவது வந்து அந்த எஞ்சிய பின்ன எவ்வளவு? 3ன் மேல் ஒன்று. 1. அதுல எவ்வளவு பின்னத்தை நாங்க செலவழிச்சிட்டோம்? 12 மேல் 12 ஒன்று. மேல் 1. அப்ப கழிச்சவன என்ன செய்யும்? மிகுதி பின்னம் வரும். ஆகவே 12க்கும் 3க்கும் போமாசி என்ன? ஆ நான் என்ன சொன்னேன்? கீழே இருக்கிறதுல பெரிய தானத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பெரிய தானம் சின்ன தானத்தால பாகுபடுதான்னு பார்க்கணும். இப்போ பெரிய தானம் பாகுபடுத்தினா பெரிய தானம் தான் போமாசி. பெரிய தானத்தை விட சின்ன தானம் பெரியதை விட ஆக சின்னதா போமாசி வராது. இப்போ கட்டாயம் 12 போமாசி வரணும், இல்லாட்டி 12க்கு மேல 12 மடங்கு வரணும். இதுல எத்தனை போமாசி? 12. 12. 12க்கு 3 எத்தனை முறை? 4 முறை. 4 முறை. நான் உண்டு 4. சாயா 12க்கு 12 ஒரு முறை. ஒரு முறை. அப்ப கழிச்சா எவ்வளவு? 12ன் மேல் 3. 3. அப்ப 12ன் மேல் சரி 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 சரி. இப்போ வந்து உங்கள்ட்ட கேட்ட கேள்வி என்ன? நான் வேற கேள்வியை மென்ஷன் பண்ணியிருக்கேன். பொறுங்க வாரேன். இங்கே இருக்கட்டும். ரைட். போக்குவரத்துக்காக செலவிட்டது வந்து எங்களுக்கு தெரியும் 12 மேல் ஒரு பங்குன்னு தெரியும். இப்போ கேள்வியை வடிவா பார்ப்போம். கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்துக்காக செலவிட்ட வந்து தந்தையிடமிருந்து கிடைத்த பணத்தை காண சொல்லியிருக்கு. ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவனிடம் எஞ்சி இருந்தது வந்து 12ன் மேல் போக்குவரத்துக்காக செலவிடப்பட்டது 12 மேல் 1. ரைட். அப்ப இப்ப பாப்போம். முதலாவது வந்து பாத்தீங்கன்னா மொத்த பின்னத்துல அவன் எவ்வளவு பின்னத்தை வந்து புத்தகம் வாங்க செலவு செஞ்சிருக்கான்? 3 மேல் 2. ஓகே, 3ன் மேல் 2. ஆகவே நாங்க இப்போ அடுத்த வசனம் எழுத போறோம். இப்ப அடுத்த வசனம் வந்து நாங்க எழுதணும் எப்படின்னா புத்தகங்களை வாங்குவதற்கும் போக்குவரத்துக்குமாக செலவிடப்பட்ட பின்னம். இப்ப எஞ்சியதுதான் எங்களுக்கு வந்து 500 ரூபாய். அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னென்னத்துக்கு அவன் செலவழிச்சிருக்கான்? ஒன்று புத்தகம் வாங்குறதுக்கு செலவழிச்சிருக்கான், அடுத்தது போக்குவரத்துக்கு செலவழிச்சிருக்கான். அப்ப புத்தகம் வாங்குறதுக்கு செலவழிச்ச பின்னம் எவ்வளவு? 3ன் மேல் 2. அப்ப எழுதணும் 2. புத்தகம் வாங்குவதற்கும் போக்குவரத்துக்கும் செலவழிக்கப்பட்ட பின்னம் எவ்வளவு? புத்தகம் வாங்குறதுக்கு 3 மேல் 2 பங்கு செலவழிச்சிருக்கான், போக்குவரத்துக்கு 12 மேல் ஒரு பங்கு செலவழிச்சிருக்கான். அப்ப எவ்வளவு? கோமாசி 12. இங்க பாத்தீங்கன்னா 3 எத்தனை முறை? 4 முறை. 4 2 8 8. ஆக 1. ஆக எவ்வளவு? 12ன் மேல் 9. அப்ப 9. இப்ப மொத்தமா எவ்வளவு செலவழிப்பட்டிருக்கு? 12ன் மேல் 9. 9. அப்ப 12 மேல் 9 எங்களுக்கு தெரியும். சுருக்கின மேலே எங்களுக்கு எத்தனை சுருக்கேலும்? 3 சுருக்கேலும். 4ன் மேல் 3. 3. இப்போ புத்தகம் வாங்குறதுக்கும் போக்குவரத்துக்கும் செலவிட்டது 4ன் மேல் 3. இப்ப எஞ்சி இருக்கிறது எவ்வளவு? 4 மேல் 1. எஞ்சிய பின்னம் என்ன வரும்? 4ன் மேல் 4 சாய
4 மேல் 3 நாலில் நாங்கள் முழு பின்னம் வந்து ஒன்று போடுவோம் வேண்டி இங்க 4 மேல் 3 இருக்கிறதால இப்ப 4 மேல் 1. இந்த 4 மேல் 1 தான் என்னது 500 500 ரூபாய். ரூபாய். ஆகவே 4 மேல் 4 முழு பின்னம் எவ்வளவா இருக்கும் 500 தர 4. 4 500 தர 4 2000 ரூபாய். எழுதி கொள்ளுங்க. விளங்காடி கேளுங்க, நான் திரும்ப சொல்றேன். இதுல விளக்கம் இல்லாட்டி கேளுங்க, நான் திரும்ப உங்களுக்கு அழைச்சி போட்டு சொல்லுவேன். ஐயோ, எட்டரை. ஓகே, அடுத்த கேள்வி எழுதி கொள்ளுங்க. ஒருவர் குறித்த பணத்தில் ஒருவர் குறித்த பணத்தில் குறித்த பணத்தில் 2 மேல் ஒரு பங்கை ஏயிற்கும் 2 மேல் ஒரு பங்கை ஏயிற்கும் 2 மேல் ஒரு பங்கை ஏயிற்கும் மீதியில் 3 மேல் ஒரு பங்கை பியிற்கும் கொடுத்த பின்னர் மீதியில் 3 மேல் ஒரு பங்கை பியிற்கும் கொடுத்த பின்னர் மீதியில் 3 மேல் ஒரு பங்கை பியிற்கும் கொடுத்த பின்னர் எஞ்சியிருக்கும் பகுதியை எஞ்சியிருக்கும் பகுதியை எஞ்சியிருக்கும் பகுதியை
சீர்க்கும் கொடுத்தார். சீர்க்கும் கொடுத்தார். முதலாவது கேள்வி, சீர்க்கும் பகுதியை சீர்க்கும் கொடுத்தார். முதலாவது கேள்வி, பகிர்ந்த பணத்தில் சீயிற்கு கிடைத்த பின்னத்தை காண்க. 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 மேற்குறித்தவாறு பகிராமல் மேற்குறித்தவாறு பகிராமல் மேற்குறித்தவாறு பகிராமல் மூவருக்கும் இடையே சமமாக பணத்தை பகிர்ந்திருந்தால் மேற்குறித்தவாறு பகிராமல் மூவருக்கும் இடையே சமமாக பணத்தை பகிர்ந்தால் மேற்குறித்தவாறு பகிராமல் மூவருக்கும் இடையே சமமாக பணத்தை பகிர்ந்தால் அப்போது பிக்கு கிடைக்கும் அளவானது அப்போது பிக்கு கிடைக்கும் அளவானது அப்போது பிக்கு கிடைக்கும் அளவானது மேற்குறித்தவாறு பகிரும் போது கிடைக்கும் அளவின் இருமடங்கென காட்டுக. மேற்குறித்தவாறு பகிரும் போது கிடைக்கும் பணத்தின் 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 இருமடங்கென காட்டுக. தொடக்கத்தில் குறிப்பிட்டவாறு மூன்றாவது கேள்வி, தொடக்கத்தில் குறிப்பிட்டவாறு பகிரும் போது சீர்க்கு ரூபாய் 1000 கிடைக்குமெனின் சீர்க்கு ரூபாய் 1000 கிடைக்குமெனின் சீர்க்கு ரூபாய் 1000 கிடைக்குமெனின் சீர்க்கு ரூபாய் 1000 கிடைக்குமெனின் மூவருக்கும் இடையே ஓகே சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? முதல்ல ஒருவர் கொடுத்த பணத்தில் அரை பங்கை ஏற்கும், மீதியில் மூன்றின் மேல் ஒரு பங்கை பிற்கும் கொடுத்து, ரைட்? அப்ப ஏக்கு கொடுத்த பின்னம் என்ன? இரண்டின் மேல் ஒன்று சார். இரண்டின் மேல் ஒன்று, ரைட்? அப்ப ஏக்கு கொடுத்தது இரண்டின் மேல் ஒன்றுண்டா, அடுத்தது சொல்லியிருக்காங்க மீதியில் மூன்றின் மேல் ஒன்றை பிக்கு கொடுக்குறாங்க, ரைட்? அப்ப இப்ப பாத்தீங்கன்னா மீதி பின்னம் எவ்வளவு? மீதி பின்னம் மொத்தம் எவ்வளவு வரும்? ரெண்டின் மேல் 2. அதுல ரெண்டின் மேல் ஒன்றை கழிச்சோம்னா எங்களுக்கு மீதி பின்னம் எவ்வளவு வரும்? ரெண்டின் மேல் 1. இதுக்கு நாங்க 2 மேல் 1 டிரெக்டா பார்த்து போடலும். இதே மூன்றின் மேல் 1ன்னா இங்க மிச்சம் வரப்போது 3 மேல் 2. சரி, இப்ப பாத்தீங்கன்னா பிக்கு கிடைத்த பின்னம் பிக்கு கொடுத்த பின்னம். அப்ப பிக்கு கொடுத்த பின்னம் அடுத்தது காணும். பிக்கு கொடுத்த பின்னம் எவ்வளவு? பிக்கு கொடுத்தது எஞ்சிய பின்னத்தில் அப்ப என்ன செய்யணும்? 2 மேல் 1 பங்கு ஓட என்ன செய்யணும்? தர 3 மேல்
ஒன்று ஒன்று. ஒன்று ஆகவே எவ்வளவு? ஆறின் மேல் ஒன்று ஒன்று ஆறின் மேல் ஒரு பங்கு பின்னம் வந்து எங்க கொடுத்தது? பீக்கு பிக்கு கொடுத்து பிக்கு கொடுத்தது வந்து ஆறின் மேல் ஒன்று. பின்னர் எஞ்சியிருக்கும் பகுதியை சிக்கும் கொடுத்தனர். ரைட். அப்ப பின்னர் எஞ்சிய பகுதியை சிக்கு கொடுத்தனர் என்றா எங்களுக்கு தெரியும் ஏ கம பிக்கு கொடுத்த பின்னம். ஏ கம பிக்கு கொடுத்த பின்னம் ஏக்கு கொடுத்தது எவ்வளவு? ரெண்டின் மேல் ரெண்டின் மேல் ஒன்று ஒன்று. சக பிக்கு கொடுத்தது எவ்வளவு? ஆறின் மேல் ஒன்று ஆறின் மேல் ஒன்று. போமாசி எவ்வளவு? ரெண்டுக்குமா இருக்கும் ஆறு ஆறு. போமாசி பார்க்க நான் என்ன சொல்லியிருக்கேன், பெரிய தானத்தை பார்க்கணும். பெரிய தானத்துக்கு இந்த சின்ன தானம் அடங்கிச்சுன்னா பெரிய தானம் தான் போமாசி. அப்ப ஆறுக்கு ரெண்டு எத்தனை முறை? மூன்று மூன்று முறை மூன்று முறை. மூன்று மூன்று சக ஆறுக்கு ஆறு ஒரு முறை ஒரு ரெண்டு ஒன்று. அப்ப எவ்வளவு? ஆறின் மேல் ஒன்று 4. ஆகவே ரெண்டின் கீழ் 3. ரெண்டின் கீழ் 3 பங்கு ஏக்கும் பிக்கும் கொடுத்தாச்சு. ஆகவே சிக்கு கொடுத்த பின்னம் எவ்வளவு? மொத்த பின்னம் எவ்வளவு? இப்ப இதுல மூன்றின் மேல் 2 மூன்றின் மேல் மூன்று 3. அதுல ஏக்கும் பிக்கும் கொடுத்தது எவ்வளவு? மூன்றின் மேல் இரண்டு 2. ஆகவே சிக்கு கொடுத்த பின்னம் எவ்வளவு? மூன்றின் மேல் ஒன்று 1. ரைட். இப்ப அதுக்கப்புறம் சொல்றாங்க என்னது? சிக்கு கிடைத்த பின்னத்தை காண்க. ரைட். பகிர்ந்தால் இப்ப கிடைத்த பகிர்ந்த பணத்தில் சிக்கு கிடைத்த பின்னத்தை காண்க. ஓகே, கண்டாச்சு. மேற்குறித்தவாறு பகிராமல் மூவருக்கும் இடையே சமமாக பணத்தை பகிர்ந்தால் அப்போது பிக்கு கிடைக்கும் அளவானது மேற்குறித்தவாறு பகிரும் போது கிடைக்கும் அளவின் 2 மடங்கு என காட்டுறான். ரைட். அப்ப இப்ப 3 பேருக்கும் சமனா பகிர்ந்தா, ரைட். அப்ப மொத்தமா வந்து இருக்குண்டா 3 பேருக்கும் சமனா பகிர்ந்தா ஒரு ஆளுக்கு கிடைக்கிற பின்னம் எவ்வளவு? மூன்றின் மேல் ஒன்று மூன்றின் மேல் ஒன்று. ரைட். அப்ப மூவருக்கும் சமமாக பகிர்ந்தால் மூவருக்கும் சமமாக பகிர்ந்தால் மூவருக்கும் சமனாக பகிர்ந்தால் ஒருவருக்கு கிடைக்கும் பின்னம் மூன்றின் மேல் ஒன்று. ஒன்று ரைட். ஒருவருக்கு கிடைக்கும் பின்னம் மூன்றின் மேல் ஒன்று. ஒன்று மேற்குறித்தவாறு பகிராமல் மூவருக்கு முடிய சமமாக பகிர்ந்தால் அப்போது பிக்கு கிடைக்கும் பின்னமானது மேற்குறித்தவாறு பகிரும்போது கிடைக்கும் அளவின் 2 மடங்கு என காட்டிட்டான். ரைட். அப்ப ஆரம்பத்தில் பிக்கு கிடைத்த பின்னம் எவ்வளவு? மூன்றின் மேல் ஒன்று ஆ ஆறின் மேல் ஒன்று 6 மேல் 1. ஆரம்பத்தில் பிக்கு கிடைத்த பின்னம் 6 மேல் 1. இப்ப ஒருவருக்கு 3 மேல் 1. இப்ப பிக்கு கிடைக்கிற பின்னம் எவ்வளவு? தற்போது பிக்கு கிடைக்கும் பின்னம் எவ்வளவு? இப்ப கிடைக்கிற பின்னம் 3 மேல் இப்ப அதாவது வந்து பாருங்க, மூவருக்கும் சமமாக பகிர்ந்தால் ஒருவருக்கு கிடைக்கும் பின்னம் 3 மேல் 1. ஏக்கு 3 மேல் 1 தான், பிக்கு 3 மேல் 1 தான், சிக்கு 3 மேல் 1 தான். அப்ப இப்ப கிடைக்கிற பின்னம் எவ்வளவு? 3 மேல் ஒன்று 1. முன்னாடி பிக்கு கிடைச்சது எவ்வளவு? 6 மேல் ஒன்று 1. ஆகவே 6 மேல் 1 தர 2 எவ்வளவு? 12 மேல் ஒன்று ஆ இங்க பாருங்க, 6 மேல் 1 தர 2. 2 எங்க இருக்கு? மேல இருக்கா கீழே இருக்கா? மேல மேல இருக்கு. இங்க 6 எங்க இருக்கு? மேல இருக்கா கீழே இருக்கா? கீழே இருக்கு கீழே இருக்கு. மேலே கீழே இருந்தா என்ன நடக்கும்? வகுப்படும் சுருக்குப்படும். அப்ப 1 இங்க எவ்வளவு? 3 3. ஆகவே எப்படி வரும்? சமன் 3 3 மேல் 1. ஆகவே பாருங்க,
இது வந்து எவ்வளவு முன்னாடி கிடைச்சது வந்து 6 மேல் 1 1. அதாவது 2 பெருக்கிக்க 3 மேல் 1 வருது இந்த 3 மேல் 1 ஆகவே ஆமா என்ன சரி. என்ன சொல்லலாம் முதற் கொடுத்த அதாவது அவன் கேட்ட கேள்வி அப்படி எழுதி விட்டீங்கன்னா சரி என்ன சொல்லியிருக்கான் மூவருக்கும் இடையே சமமாக பகிர்ந்தால் கிடைக்கும் பின்னமானது முதற் மேற்குறித்தவாறு பகிரும்போது கிடைக்கும் அளவின் 2 மடங்கு ஆகும் ஓகே தானே அது சரி. அதாவது வந்து அங்க வந்தது எங்களுக்கு 6 மேல் 1 இங்க இருக்கிறது வந்து 3 மேல் 1 6 மேல் 1. 1 2 மடங்கு தான் 3 மேல் 1 1. ரைட் அதுக்கப்புறம் வந்து கேட்கிறான் தொடக்கத்தில் குறிப்பிட்டவாறு பகிரும் போது சீர்க்கு ரூபாய் 1000 கிடைக்கும் மூவருக்கும் இடையே பகிர்ந்த பணத்தை காண்கிறாய் அப்ப சீர்க்கு ஆரம்பத்துல கிடைச்சது என்னது பகிர்ந்தால் 1000 ரூபாய் கிடைக்குதுன்னா சீக்கு ஆரம்பத்துல எவ்வளவு கிடைச்சது 3 மேல் 1. 1 அப்ப 3 மேல் 1 பங்கு 1000 ரூபாய் அப்ப சீக்கு கொடுத்த பின்னம் வந்து 3 மேல் 1 1. 3 மேல் 1 வந்து 1000 ரூபாய் என்ற மொத்தம் எவ்வளவா இருக்கும் 100. 3 மேல் 3. 3 மேல் 3 ஆகவே 3 மேல் 1 பங்கு 1000 ரூபாய் ஆகவே 3 மேல் 3 பங்கு 3000 ரூபாய் 3000. எழுதிக் கொள்ளுங்க கேள்வி எழுதுங்க ஹெல்மெட் வேணுமா கொண்டு வரா அவருக்கு ஓகே அடுத்த கேள்வி எழுதுங்க ஒரு மண்டபத்தில் தரையின் பரப்பளவின் ஒரு மண்டபத்தின் தரையின் பரப்பளவின் 2 பங்கை வகுப்பறைக்கும் 2 பங்கை வகுப்பறைக்கும் எஞ்சியிருக்கும் தரையின் எஞ்சியிருக்கும் தரையின் ஒரு மண்டபத்தில் தரையின் பரப்பளவின் 2 பங்கை வகுப்பறைக்கும் எஞ்சியிருக்கும் தரையின் 2 அலுவலகத்திற்கும் ஒதுக்கி எஞ்சியிருக்கும் தரையின்
மூன்றின் மேல் 2 அலுவலகத்திற்கும் ஒதுக்கி 2 பங்கை அலுவலகத்திற்கும் ஒதுக்கி எஞ்சியிருக்கும் 200 மீட்டர் வர்க்கத்தை எஞ்சியிருக்கும் 200 மீட்டர் வர்க்க தரையை எஞ்சியிருக்கும் 200 மீட்டர் வர்க்க தரையை நூலகத்திற்கு ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நூலகத்திற்கு ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஒரு மண்டபத்தில் தரையின் பரப்பளவின் 3/2 வகுப்பறைக்கும் எஞ்சியிருக்கும் தரையின் 3/2 அலுவலகத்திற்கும் ஒதுக்கி எஞ்சியிருக்கும் 200 மீட்டர் வர்க்கம் தரையை நூலகத்திற்கும் ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நூலகத்திற்கும் ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நூலகத்திற்கும் ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முதலாவது கேள்வி, முழு பரப்பளவில் என்ன பின்னம் அலுவலகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது? 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 இரண்டாவது கேள்வி, நூலகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள அளவு முழு பரப்பளவில் என்ன பின்னம்? 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 மூன்றாவது, மண்டபத்தின் தரையின் முழு பரப்பளவையும் காண்க. மண்டபத்தின் தரையின் முழு பரப்பளவையும் காண்க. மண்டபத்தின் தரையின் முழு பரப்பளவையும் காண்க. நான்காவது, வகுப்பறைக்கும் அலுவலகத்திற்கும் ஒதுக்கப்பட்டுள்ள தரையின் அளவுகளை வெவ்வேறாக காண்க. வகுப்பறைக்கும் அலுவலகத்திற்கும் ஒதுக்கப்பட்டுள்ள தரையின் அளவுகளை வெவ்வேறாக காண்க. எங்க செய்யுங்க பாப்போம். வகுப்பறைக்கும் அலுவலகத்திற்கும் ஒதுக்கப்பட்டுள்ள தரையின் அளவுகளை வெவ்வேறாக காண்க. வகுப்பறைக்கும் அலுவலகத்திற்கும் ஒதுக்கப்பட்டுள்ள தரையின் அளவுகளை வெவ்வேறாக காண்க.
இது இன்னைக்கு டேட் 27 மாசம் 26 27 2ஆம் மாசம் 26 27 2ஆம் மாசம் 26 27 2ஆம் மாசம் 2026 முதல் கேள்வி என்ன? முன்பரப்புகளில் என்ன பின்னம் அலுவலகத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது? பரப்பளவு காணாமே
ஓகே, அந்த கேள்வியை பார்ப்போம். வடிவா பாருங்க, திரும்ப திரும்ப சொல்றேன். இதுதான் இதுக்கு வந்து வரும். ஸோ 10ஆம் ஆண்டுலேருந்து வர கேள்வி வந்து இதுதான். ஸோ இதை நீங்க வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சொல்லியிருக்கு என்னது, ஒரு மண்டபத்தின் தரையின் பரப்பளவின் 3/2 வகுப்பறைக்கும். அப்ப வகுப்பறைக்கு வந்து ஒதுக்கியது வந்து எவ்வளவு? 3/2. ஒவ்வொரு பின்ன வசனங்களையும் வந்து தெளிவா எழுதி கொள்ளுங்க. அப்பதான் ஃபுல் மார்க்ஸ் வரும். அப்ப வகுப்பறைக்கு ஒதுக்கியது 2/2. 3/2. ஆகவே வகுப்பறைக்கு ஒதுக்கிய பின்னர் வந்து எஞ்சியது எவ்வளவு? 3/1. வகுப்பறைக்கு ஒதுக்கிய பின்னர் எஞ்சிய பின்னர். இப்ப நான் எழுதுற மாதிரி டொட் போட்டு எழுதுறதுல நீங்க வசனமா எழுதணும். அப்ப மொத்தம் வந்து எவ்வளவு? இப்ப 3 நாங்க சொன்னோம்னா அது மொத்தம் எவ்வளவு நான் சொல்லியிருக்கேன். மொத்தம்ன்றது முழு பின்னம் 1. ஸோ 1 நாங்க இப்ப 3/2 நாங்க என்னன்னு போடலாம் மொத்தத்தை. 3/3. 3. சாய 3/2. ஆகவே எவ்வளவு? 3/1. 1. இப்ப என்ன சொல்லியிருக்கு? இந்த எஞ்சிய 3/1 ஒரு பின்னத்தில தரையின் 3/2 அலுவலகத்துக்கு ஒதுக்கியது. அப்ப அலுவலகத்துக்கு ஒதுக்கிய பின்னம். அலுவலகத்துக்கு ஒதுக்கிய பின்னம். அப்ப அலுவலகத்துக்கு ஒதுக்கிய பின்னம் என்னது? எஞ்சிய பின்னம் 3/1 இன்னண்டா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். தர தர எவ்வளவு? 3/2. 2. 3/2. ஆகவே எங்களுக்கு வரப்போகுது 3 9/2. 2. அதுக்கு அடுத்தது வந்து சொல்லியிருக்கேன் என்னது? 3/2 அலுவலகத்துக்கும் ஒதுக்கி எஞ்சி இருக்கும் 200 மீட்டர் 200 மீட்டர் வர்க்கம் தரையை நூலகத்திற்கும் ஒதுக்கி இருக்கு. ரைட். அப்ப நூலகத்திற்கு ஒதுக்கிய பின்னம். நூலகத்திற்கு ஒதுக்கிய பின்னம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நூலகத்துக்கு ஒதுக்கிய பின்னம் என்று நாங்க என்ன செய்யணும்? மொத்தம் எவ்வளவு பின்னம் நாங்க இப்போ இது பண்ணியிருக்கிறோம்? 9/9. 9/9. அதுல இருந்து நாங்க என்னென்னத்தை கழிக்கணும்? வகுப்பறை இடத்தூரத்தையும் வகுப்பறைக்கு ஒதுக்கிய பின்னத்தையும் வகுப்பறைக்கு ஒதுக்கிய பின்னம் 3/2. அதோட அலுவலகத்துக்கு அலுவலகத்திற்கு ஒதுக்கியது ஒதுக்கிய பின்னம் 9/2. 2. இப்ப பாருங்க 9/9 இருந்து சாய இதுக்குள்ள பிரேக்கெட்டை ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யணும். பட் மேத்ஸ் ரூலின் படி. அப்ப இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 9க்கும் 3க்கும் போமாசி என்ன? 9. 9. 9க்கு 3 முறை 3 6 சக 2. 9க்கு 9 ஒரு முறை. ஆகவே 2 2. ஆகவே 9/9 சாய 9/8. ஆகவே எவ்வளவு? 9/1. 1. இப்ப எங்களுக்கு தெரியுது 9/1 தான் எவ்வளவு? நூலகம் 200. நூலகம் எவ்வளவு? 200 மீட்டர் வர்க்கம். நூலகத்தின் பரப்பு. நூலகத்தின் பரப்பு அதாவது வந்து ஒன்றின் மேல் ஒரு பங்கு நூலகத்தின் பரப்பு வந்து எவ்வளவு? 200 மீட்டர் வர்க்கம். ஆகவே மொத்த பரப்பு எவ்வளவு? 9ல் ஒரு பங்கு 200 மீட்டர் மொத்தம்ன்றது எவ்வளவு? 9/9. அப்போ 9ல் ஒரு பங்கு 200 9/9 எத்தனை செய்யும்? என்ன செய்யணும்? 200 மீட்டர் எத்தனை பெருக்கணும்? 9ஆல 9ஆல பெருக்கணும். பெருக்கினா எவ்வளவு? 1800. 1800 மீட்டர் வர்க்கம். அப்ப 1800 மீட்டர் வர்க்கம் வந்து எங்களுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு கேட்ட கேள்வியில பார்ப்போம். அப்ப முழு பின்னத்தின் என்ன பின்னம் அலுவலகத்துக்கு ஒதுக்கப்பட்டது கண்டிட்டம். நூலகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள அளவு முழு பரப்பளவில் என்ன பின்னமாகும் அதையும் கண்டிட்டம். மண்டபத்து தரையின் முழு பரப்பளவையும் காண்க கண்டிட்டம். வகுப்பறைக்கும் அலுவலகத்துக்கும் ஒதுக்கப்பட்டுள்ள தரையின் அளவுகளை வெவ்வேறாக காண்க. ரைட். இப்போ வகுப்பறைக்கும் இதுக்கும் வந்து இருக்கிற அளவுகளை வந்து வெவ்வேறாக காணட்டா. ரைட். இப்போ 9/2 200 மீட்டர் அலுவலகத்துக்கு எவ்வளவு? 9 எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கு? 9/2. 9/1 தான் எங்களுக்கு என்னன்னு தெரியும். நூலகம் 9/1 தான் நூலகம் என்று தெரியும். 9/1 தான் நூலகம் என்று எங்களுக்கு தெரியும். ரைட். அப்ப 9/1 நூலகம் என்றா அலுவலகத்துக்கு ஒதுக்கியது 9/2 எவ்வளவு? 200 தர 400 மீட்டர் வர்க்கம். 400 மீட்டர் வர்க்கம். மீட்டர் வர்க்கம்.
நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வகுப்பறைக்கு ஒதுக்கிய பின்னம். வகுப்பறைக்கு ஒதுக்கிய பின்னம் வந்து மொத்தத்திலே எவ்வளவு? மூன்றின் மேல் மூன்றின் மேல் 2. 2. ஆகவே வகுப்பறையின் பரப்பு மொத்தம் எவ்வளவு? 1800 மீட்டர் வர்க்க மொத்த பரப்பு. அதுல வகுப்பறையின் பரப்பு எவ்வளவு? மூன்றின் மேல் 2. 2. அப்ப மொத்த பரப்பின் மூன்றின் மேல் 2. 1800 மூன்றின் மேல் 2. அப்ப 1800 மூன்றின் மேல் 2 எங்களுக்கு தெரியும். 1800 தர மூன்றின் மேல் 2. ஆகவே சுருக்கின வேண்டாம். 3 3 3 6 600. ஆகவே 1200 மீட்டர். 2. எழுதி கொள்ளுங்க. எழுதிட்டு கிரேட் 10 கார் லீவ் ஆகலாம். கிரேட் 11 கார் இடுங்க.